சிவகார்த்திகேயன் சம்பளமே வாங்காம படம் நடிச்சு மாட்டிக்கிட்டாரா? பராசக்தி படத்தோட பரிதாபம் என்னன்னு தெரியுமா? நம்ம சிவகார்த்திகேயன் விஜயிடத்தை பிடிக்கலான்னு பெரிய இயக்குனர்களோட படம் பண்ண ஆரம்பிச்சாரு. முதல்ல ஏஆர் முருகதாஸ் கூட மதராசி படம். ஆனா இடையில பாலிவுட் வாய்ப்புக்காக முருகதாஸ் போயிட்டதும் சிவகார்த்திகேயன் அமரன் படத்துல நடிச்சு 300 கோடி வசூல் பண்ணாரு. இப்போ சுதா கொங்கரா இயக்கத்துல பராசக்தி படத்துல நடிக்கிறாரு. ஆனா இந்த படம் ஒரு சூப்பர் ட்விஸ்டோட நிக்குது. என்னாச்சு தெரியுமா? பராசக்தி படத்துக்கு 70 கோடி சம்பளத்துக்கு பதிலா சென்னை ஈசிஆர்ல 70 கோடி வீடு கேட்டு ஒப்பந்தம் போட்டாரு சிவகார்த்திகேயன். ஆனா ஐடி ரைடு வந்து படமே தடைப்பட்டு நிக்குது. தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வருமானத்துறை சம்மனுக்கு ஆஜராகல. படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியல. வீடு கட்டுறதும் கேள்விக்குறி. இப்போ சிவகார்த்திகேயன் நண்பர்கள் கிட்ட சம்பளமே வாங்காம நடிச்சு மாட்டிக்கிட்டேனேன்னு புலம்புறாராம். நம்ம எஸ்கே இப்போ இலங்கையில பராசக்தி கிளைமாக்ஸ் ஷூட்டிங்குக்கு போயிருக்காரு. ஆனா இந்த பிரச்சனையெல்லாம் முடியுமா? படம் ஹிட் ஆகுமா? இல்ல ஈசிஆர் வீடு கனவோட முடிஞ்சு போகுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம ஊரு சினிமா சமாச்சாரம் இன்னும் வைரல் ஆகட்டும்.